ஒரு ஊரில் ஒரு மண்பாண்டம் செய்பவரும் ஒரு வணிகரும் நண்பராக இருந்தனர். வணிகர் தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக மண்பாண்டம் செய்பவரிடம் இருந்து ஒரு அழகிய பானையை கடனாக வாங்கிச் சென்றார். துரதிர்ஷ்டவசமாக திருமணத்தின் போது அந்த மண்பானை தவறி கீழே விழுந்து உடைந்து விட்டது. எழுந்த சிக்கல். வணிகர் வருத்தத்துடன் மண்பாண்டம் செய்பவரிடம் சென்று, நண்பா, உன்னுடைய பானை உடைந்து விட்டது. அதற்கு பதிலாக வேறொரு புதிய பானையோ அல்லது பணமோ நான் உனக்கு தந்து விடுகிறேன் என்று சொன்னார். ஆனால் அந்த மண்பாண்டம் செய்பவர் பேராசை பிடித்து, இதுதான் சரியான நேரம். இவரிடம் இருந்து மிகப்பெரிய ஒரு பணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த மண்பானை செய்பவர் ஒரு யோசனையோடு செயல்பட்டார். பானை செய்பவர் தன்னுடைய நண்பரிடம், எனக்கு பணமோ அல்லது புதிய பானையோ வேண்டாம். நான் கொடுத்த அதே பானை அதே சமயத்தில் ஒட்ட வைக்காமல் அப்படியே வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார். அது எப்படி என்னால் தர முடியும் என்று வணிகர் கேட்க, இந்த வழக்கு மரியாதை ராமனிடம் வந்தது. வணிகருடைய தரப்பையும் மண்பாண்டம் செய்பவருடைய தரப்பையும் கேட்டுக்கொண்ட மரியாதை ராமன் வணிகர் மீது எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை புரிந்து கொண்டார். இதற்கான தீர்ப்பு நாளை வழங்கப்படும், நாளை வாருங்கள் என்று மரியாதை ராமன் சொன்னான். இதற்கு பின் உள்ள காரணத்தை மரியாதை ராமன் முன்பே அறிந்திருந்தார். வணிகரை தனியாக அழைத்து, நான் சொல்லும்படி செய் நீ என்று சொன்னார். ஏனென்றால் உன்னுடைய நண்பர் பானை செய்பவர் உன்னிடம் பணம் பறிப்பதற்காகவே இப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதையும் சொன்னார். இதை புரிந்து கொண்ட வணிகரும், நீங்கள் சொல்லும்படியே நான் செய்கிறேன் என்று மரியாதை ராமனிடம் வணிகரும் சொன்னார். மறுநாள் விசாரணைக்கான நேரமும் வந்தது. அப்பொழுது மண்பாண்டம் செய்பவர் நீதிமன்றத்திற்கு வந்து காத்து கொண்டிருந்தார். ஆனால் வணிகரோ அங்கு வரவில்லை. அப்போது மரியாதை ராமன் சொன்னார், நீங்கள் வந்து இங்கு காத்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அந்த வணிகரை இங்கு காணவில்லை. என்ன ஒரு அவமரியாதையான செயல் இது! நான் சொல்லும்படி நீங்கள் செய்யுங்கள். போய் முதலில் அந்த வணிகரை இங்கு அழைத்து வாருங்கள், அவரை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று மரியாதை ராமன் கோபத்தோடு அந்த பானை செய்பவரிடம் பேசி அனுப்பி வைத்தார். சரி சரி, அந்த வணிகர் வராததால் மரியாதை ராமர் மிகவும் கோபமாக உள்ளார். இப்போது நமக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும் என்ற சந்தோஷத்தில் அந்த வணிகரை அழைப்பதற்காக மண்பாண்டம் செய்பவர் சென்றிருந்தார். ஆனால் மரியாதை ராமரின் திட்டத்தின் பிரகாரம் அந்த வணிகர் தன்னுடைய கதவுக்கு பின்னால் சில பழைய பானைகளை அடுக்கி வைத்திருந்தார். வணிகரே, எங்கே உள்ளே இருக்கிறீர்கள்? முதலில் வெளியே வாருங்கள் என்று அந்த பானை செய்பவர் அந்த கதவை ஓங்கி திறந்தார். அப்பொழுது பின் இருந்த பானைகள் எல்லாம் உடைந்து விழுந்தன. இதை பார்த்த அந்த வணிகர், என்னுடைய பழங்காலத்து பானைகள், அபூர்வமான பானைகள் எல்லாம் நீர் உடைத்து விட்டீர். எனக்கு உடனே இந்த பானைகள் எல்லாம் முன்பு இருந்தது போலவே ஒட்ட வைக்காமல் நீங்கள் தந்தே தீர வேண்டும் என்று பிரச்சனை செய்ய ஆரம்பித்தார் வணிகர். உடனே மரியாதை ராமன் அங்கு வந்து குறுக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு கொடுத்தார். நீ பேராசையால் இவரிடம் இருந்து பணம் பறிப்பதற்காகவே அந்த பானை ஒட்ட வைக்க முடியாது என்று தெரிந்தும் நீ கேட்டாய். அதே போல இப்போது இவருடைய பானையை நீ உடைத்து விட்டாய். அதனால் நீர் இவருடைய பானை உடைத்ததற்கும் அவர் உன்னுடைய பானை உடைத்ததற்கும் சரியாகிவிட்டது. இனிமேல் அவரும் உமக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை, நீரும் எதுவும் கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி மரியாதை ராமன் தீர்ப்பு அளித்தார். மண்பாண்டம் செய்பவரோ தனது தவறை உணர்ந்து வெக்கப்பட்டு தலை குனிந்து சென்றார். பிடிவாதமும் பேராசையும் எப்போதும் ஆபத்தை தான் தரும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது.